ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு உங்களுக்கே தெரியும். குழந்தையோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. இவ்வளோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு பாப்பா வீட்டில் இருக்காங்க, வந்திருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்தி தான். அதனால தான் உருளைக்கிழங்கு, ஒரு முழு உருளைக்கிழங்கும், பட்டாணி, பச்சை பட்டாணி கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன். வீட்டிலே ஊற வச்சு உரித்து எடுத்திருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், புதினா, பின்ன வந்துட்டு பெப்பர் தூள், ரைஸ் அரைவேக்காடில் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். நெய் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே உருக்கி எடுத்துட்டேன். நெய் உருக்கியாச்சு. இது எதுவுமே இன்றைக்கி நான் வெட்டி போடலை. ஏன்னா விசில் வந்து பட்டாணினால் ஒரு 5-6 விசில் விடணும், 8 விசில் விடணுங்கிறதுக்காக நான் வந்து இது அப்படியே முழுசாகவே போட்டேன்னா அப்போ வந்து இது வெந்துடும். எதுக்கு அதை ரெண்டாக வெட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாகவே எல்லாமே போட்டுட்டேன். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு முழுசாக அப்படியே போட்டுட்டு நல்லா அந்த நெய்யில் வணக்கிக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். நமக்கு தெரியும்ல, இந்த வணங்கினது போதும்னு தெரியல அளவுக்கு வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். நமக்கு புதினா போடும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். நம்ம பிரியாணி ஸ்மெல்லாம் வர மாதிரி இதில் வந்து புதினா போட்ட பிறகு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நான் தண்ணி தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். கஞ்சி தண்ணியே இப்போ 2-3 தடவை ஊற்றுறது இல்லைன்னா, நான் பாப்பாவுக்கு மதியம் தூங்கி எந்திரிச்ச உடனேயே கஞ்சி தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கஞ்சி தண்ணி கொடுத்துட்றேன். அதனால நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே பால், பின்ன கொஞ்ச நேரம் கழித்து கூழ் கொடுத்துருவேன், ராகி கூழ். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் கிண்டி கொடுப்பேன், அப்புறம் ரைஸ் கொடுப்பேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கஞ்சி தண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நான் கொடுக்குறனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கஞ்சி தண்ணியில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் கஞ்சி தண்ணியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு மட்டும் நான் போடுறேன். இதை நல்லா அந்த நெய்யில் வணக்கி விட்டுட்டு சீரகமும் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். சீரகம் நான் ஒரு அளவு எடுத்திருக்கேன், பெப்பர் தூள் எடுத்திருக்கேன், உப்பும் நமக்கு தேவைப்படுற அளவு, இந்த காய்கறிக்கும் ரைஸுக்கும் தேவைப்படுற அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் போடும்போது அந்த காய்கறி நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அது இப்படி ஸ்மெல்லு வருதுன்னு நினைக்கணும்னா நல்ல ஸ்மெல்லு தான் வரும். ஏன்னா அந்த பெப்பர் தூளெல்லாம் இதில் படும்போது ஒரு ஸ்மெல்லு வரும். அவ்வளோ காரெல்லாம் இருக்காது. பாப்பாவுக்கு நான் இதை கொடுக்க தான் செய்கிறேன். அவள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அவ்வளோ காரம் இல்லை. பச்சை மிளகாவை விட நான் வந்து பெப்பர் தூள் போடுறதுல வந்து அவள் வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிறா. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் ரைஸ் வந்து வேகும் போதே அரைவேக்காடில் எடுத்துட்டேன். ஏன்னா குக்கரில் 10 விசில் விட போகிறோம், 8 விசில் விட போகிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கிறதுலே அரைவேக்காட்லேயே எடுத்துட்டேன். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வந்த பிறகு குக்கர் மூடிக்கலாம். இவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஏதாவது இன்னும் போடணும் அப்படின்னா நீங்கள் போடலாம். ஸ்பைசஸ் பவுடர் போடணுன்னா போடலாம். 8 விசில் விட்ட பிறகு இப்படி தான் கிடச்சிச்சு. பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.